ஜாவால மெத்தட்னா என்னன்னு தெரியுமா? இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு காஃபி ஷாப் ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கஸ்டமர் காஃபி ஆர்டர் பண்ணும்போது எவ்ரி டைம் நீங்க என்ன பண்ணணும்னா வாட்டர் பாயில் பண்ணணும், காஃபி பவுடர் ஆட் பண்ணணும், மில்க் ஆட் பண்ணணும், சுகர் ஆட் பண்ணணும். இந்த சேம் ப்ராசஸ 100 கஸ்டமர்ஸ்க்கு ரிப்பீட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. சோ எவ்ரி டைம் ஃபுல் ப்ராசஸ செப்பரேட்டா ரைட் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ மேக் காஃபின்னு ஒரு டாஸ்க கிரியேட் பண்ணிட்டு தேவைப்படும் போது அதை கால் பண்ணலாம். சோ ஜாவால அந்த டாஸ்க்கு தான் மெத்தட்னு பேர் சொல்றாங்க. சோ இப்போ மெத்தட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரியணும்ல, அது நான் இப்போ சொல்லி தரேன். ஸ்டாட்டிக் வாய்ட் மேக் காஃபி ஆஃப். இந்த மேக் காஃபி ஆஃப் அப்படின்றது ஒரு மெத்தடோட நேம். இப்போ நான் 4 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பாயில் வாட்டர், ஆட் காஃபி பவுடர், ஆட் மில்க், ஆட் சுகர்னு கொடுத்துக்கிறேன். இப்போ கஸ்டமர் காஃபி ஆர்டர் பண்றாங்க, மேக் காஃபின்னு கால் பண்றேன். அவ்வளவுதான். ஜாவா இந்த மெத்தட்குள்ள இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். இன்னொரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணா அகைன் மேக் காஃபின்னு கால் பண்ணா இந்த மெத்தட்குள்ள இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். சோ சேம் கோட ரிப்பீட்டடா ரைட் பண்ணாம ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணி தேவைப்படும் போது யூஸ் பண்றதுதான் மெத்தட். இப்போ ரியல் லைஃப்ல மேக் காஃபி அப்படின்றது ஒரு டாஸ்க், ஜாவால மேக் காஃபி ஆஃப் அப்படின்றது ஒரு மெத்தட். இதுதான் மெத்தட்ஸோட பேசிக் ஐடியா. நெக்ஸ்ட் வீடியோல கஸ்டமர் டிஃபரெண்ட் காஃபி ஆர்டர் பண்ணா பாராமீட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ டெய்லி கோட் பைட்ஸை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.